கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் போன வாரம்லாம் தொடர்ந்து நம்ம கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத ஒரு 7 காரியங்களை ஆவியானவர் நமக்கு போதித்தார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென். கர்த்தர் இன்னும் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவாராக. போன வாரம் சொல்லியிருந்தோம், நம்ம ஆவியானவர் எப்படி பேசுவார் அப்படின்றத கர்த்தர் நமக்கு போதித்தார். இதனால் நம்ம ரொம்ப அநேகருக்கு ரொம்ப பரிச்சயமான சில காரியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பாராக. அல்லேலூயா. படிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பிரமாணம் ஒன்றுமில்லை. படிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். இப்ப நம்ம 2 வசனங்கள் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த காரியங்கள், இந்த வசனங்கள் எதை பத்தி சொல்லுது? கூட பேசுங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேட்டிருக்கோம். உங்களை ஒருத்தர் பார்த்து கேட்போம், உங்ககிட்ட ஆவியின் கனிகள் இருக்கா? கேட்போமா இல்லையா? சம்டைம்ஸ் அந்த சுபாவங்கள் தெரிஞ்சிடும். பார்க்க நல்லா இருக்கிறது மேட்டர் கிடையாது. அவங்ககிட்ட என்ன சொல்றது, அந்த கனிகள் இருக்குதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவியின் கனிகளை நம்ம கேட்கணும், கர்த்தரிடத்துல ஆவியின் கனிகளை கேட்கணும். இது நமக்கு நம்ம தான் ஈயச்சாங்காப்பியாச்சுல. ஒருத்தருங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஒருத்தருங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் நம்ம கேட்டுப்போமே தவிர அது நமக்கு திரும்பவும் அது என்ன இருக்குதுன்றதை பார்க்கறது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஆவியின் கனிகள் கிடையாது, ஆவியின் கனி. முதல் ஆமென். கனிகள் கிடையாது. இல்லையே, இப்போ லைனப்பா இவ்வளோ வந்துச்சே. அப்போது இந்த 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா கனிகள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துலையுமே சொல்லலை. என்ன சொல்றாரு? மாறா கனி அப்படிங்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிங்குலர் தவிர இது ப்ளூரல் கிடையாது. ஆமென். இது ஆவியின் கனி தான் தவிர ஆவியின் கனிகள் கிடையாது. ஏன்னா அதனால வசனம் இருக்குதா, அதனால தான் வேதத்திலேருந்து காட்டுறது, வசனம் இருக்குதான்னு காட்டுறது. வசனத்தில் கனிகளா கனியா இந்த ஒரு இல்லைங்க, இது கனிகள் கனி, இதில் என்ன விஷயம் மாறிடுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாகவே மாற்றிடுவாங்க. அப்போ ஏன் இது ஆவியின் கனிகளில் அன்பு, இந்த இச்சை அடக்கம், இதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க? இதெல்லாம் தான் கனிகள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ராமன் சொல்லுவோமே. ஆனால் இது என்ன? அப்போ இதெல்லாம் என்ன? ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனின்னு சொல்லும் போது அப்போ இவைகள்லாம் என்னது இல்லையா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னதுன்றத ஆவியானவர் நமக்கு போதிப்பாராக. இப்போ இது ஏன் முக்கியம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கனியின் மூலமாக தான் நீங்கள் யாருன்றது மற்றவங்களுக்கு தெரியும். சொல்லுங்களேன். இந்த கனிகள் மூலமாக, அதாவது இந்த கனியின் மூலமாக தான் நீங்கள் யாரு, நீங்கள் எப்படிப்பட்டவங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஆவிக்குரிய விதமாக நம்ம வெளியில் காட்டிக்கிறது கிடையாது இல்லையா? ஆவிக்குரிய விதமாக நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் காட்டிக்க முடியாது. சில பேர் நம்மளாம் இவங்க ரொம்ப பரிசுத்தம் போல இருக்கு, அதனால இவங்க ட்ரெஸ்ஸில் தெரியுது, அவங்களோட பேச்சில் தெரியுது. சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ரொம்ப நடந்துப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற, இங்கே வேதம் சொல்கிறது இந்த மாதிரி வெளி தோற்றத்துலலாம் இல்லைப்பா, உன் கனியில் நீ யாருன்றது தெரிஞ்சிடும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வெளி தோற்றத்துக்கு உங்களை நீங்க மாத்தி நீங்க ஆவிக்குரியவர்கள் போல மற்றவர்களுக்கு காட்ட வேண்டாம். உங்களோட உள்ள மாத்திக்கோங்க. தேவன் வெளி தோற்றமா மாத்திக்கிறத விடவும் கர்த்தர் உங்களை உள்ள மாற்ற விரும்புகிறார். ராமன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு புது காரை பெயிண்ட் அடிச்சுட்டு, ஒரு பழைய காரை, ஒரு டப்பா காரை பெயிண்ட் அடிச்சுட்டு புது கார்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நிறைய ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு, நிறைய மிஸ்டேக்ஸை வச்சு, நிறைய மீறுதல்களை வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியில ரொம்ப பல மின்றும். ஆனால் தேவன் இதை விரும்புறது கிடையாது. உங்களோட இன்னரை உள்ள மாற்ற விரும்புகிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கனியின் மூலமா தான் நீங்க அறியப்படுவீர்கள். அப்போ இதெல்லாம் என்னது? இந்த அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஆவிக்குரிய கனியினுடைய ஃப்ளேவர்ஸ். எத்தனை பேர் புரியுது? இது ஒரு ஃப்ளேவர். நம்ம ஊர்ல அதை ஒரு கனிகளாவே மாத்திட்டாங்க. ஆவின் கனி ஒண்ணுதான். அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நிறைய இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, கொய்யா பழத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. வேற யாராவது சொல்லுங்க, வேற என்ன பழம் இருக்கு? ஆப்பிளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, ஒன்னொன்னுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. பலாப்பழத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அதே போலதான் பழம் ஒண்ணுதான். இப்ப பலாப்பழம்னாலே அது என்ன இருக்கும், என்ன 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 டேஸ்ட் இருக்கும்னு நீங்க இப்ப சாப்பிடாம உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? நீங்க இப்ப ஆப்பிள், இப்ப உங்க ஆப்பிள் நீங்க எடுத்துட்டீங்கனாலே, இப்ப நீங்க ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க ஆப்பிள் சாப்பிட தேவையில்ல. பிகாஸ் நீங்க ஆப்பிள் ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பீங்க. அது என்ன டேஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே போலதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் கனியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்க என்ன ஃப்ளேவரா வெளியில தெரியுறீங்க? அன்பானவங்களா தெரியுறீங்களா? அமைதியா இருக்கிறீங்களா? இல்ல சாந்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இச்சை அடக்கமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப இது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளேவர் கர்த்தர் உங்களுக்கு கனியை கொடுக்கிறார். அந்த கனினா என்ன? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த. எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? எஸ், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கிறது. கனி அவருக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா அந்த அதுல இருக்கிற ஃப்ளேவர் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களுக்குள்ள கனி இருக்குது, ஆனா நீங்க ஃப்ளேவர், நீங்க டேஸ்டா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியுது. வேற நீங்க டேஸ்டா இருக்கிறீங்களா, நீங்க ஸ்வீட்டா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ரொம்ப சொல்ல போனா பிரியாணி கலர்ஃபுல்லா மட்டும் இருந்தா பத்தாது, ஸ்மெல் வேணும் இல்லையா? பிரியாணி ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லா டெண்டர். இந்த இந்த இன்ஸ்டாகிராம்ல சொல்றானுங்க பாருங்க, அவங்களே அப்போதான் இந்த டயட்டு கியட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு நாள் போயிருந்தேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆனா சிக்கன் பீஸ் ஹெவியா இருந்துச்சு. நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க, சிக்கன் டெண்டரியா. இப்போ போய் அது டயட்டுன்றதை நான் முடிச்சுட்டு போய் சாப்பிட்றணும் தானே. ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட்லாம் நான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பம் 2012 இன்னும் ஆரம்பித்தேன். அடிக்கும் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்ன அது அப்படின்னு கேட்பானுங்க. அதெல்லாம் ஒரு ஆப் இல்லடா, ஃபேஸ்புக் தாண்டா. இன்ஸ்டாகிராம் ஒன்றுமே ஒன்று ஜிலோன்னு இருக்குங்க, பாலஞ்ச பங்களா மாதிரி ஒருத்தனும் இருக்கும், காலியாக இருக்கும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், இன்னைக்கு சொன்ன ஃபேஸ்புக்கில் பூமர் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் தான் இப்போதைக்கு ட்ரெண்டு. ஏன்னா ஒன்று நீங்கள் இன்ஸ்டாகிராம் சாத்தான், பேய், பிசாசு அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா சிலர் அதையும் சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்னால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான், இன்ஸ்டாகிராம்னால. ஹலோ, நல்லதும் இருக்கு. சமீபத்தில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், கொஞ்ச நேரம் உத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு மீம்ஸா வருது. அப்போ உங்களுடைய நீ என்ன சர்ச் பண்றன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை அப்படியே மழுக்கடிச்சு அவன் உட்கார வைக்கிறான். என் ஃப்ரெண்டோட ஃபோனை பார்த்தேன், ஃபுல்லாக சோறு சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. அவனுக்கு ஏண்டா, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போது அவனுக்கு தெரியுது உனக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், உன்னை எப்படி ஒரு பொருளை வாங்க வைக்கணுன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் சித்தி வீடு வந்து இருக்கு. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பிராண்டு பிரியாணி கடை இருக்கு, ரொம்ப பெரிய பிராண்டு பிரியாணி கடை. நம்ம சொல்ல போனால் அந்த பிராண்டு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிராண்டு, எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிராண்டு. அந்த பிராண்டுக்கு ஒரு 4 கடை தள்ளி ஒருத்தன் சின்னதாக பெட்டி கடை போட்டு வச்சிருக்கணும், பிரியாணி கடை. நான் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிராண்டு அலமோதுர பிரியாணி கடை, அது பக்கத்தில் ஒரு 4 கடை தள்ளி ஒரு குட்டியா ஒருத்தன் பிரியாணி கடை போட்டுருக்கான். நான் தைரியம்டா உனக்கு, அவன் எவ்வளோ பெரிய பிராண்டு, நீ ஒரு தைரியமா நீ போட்டிருக்க. எனக்கு இவன் என்ன தைரியத்தில் போட்டான்னு எனக்கு தெரியல.
ஒரு நாள் அந்த சைடு இப்படி கிராஸ் பண்ணுங்க, நின்ட்டேன். இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்டான்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லைங்க, அங்கே அந்த பெரிய பிரியாணி கடையில் பார்த்தா அவ்வளோ க்ரௌட் இல்லை. இவங்க நான் சின்ன கடை, லைன் கியூவில் நிற்கிறானுங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எவ்வளோ பெரிய பிராண்டாரு எனக்கு தெரியும் பிரியாணி டேஸ்ட். இந்த தைரியம் இல்லைன்னா முதல் கடையே போட முடியாது. கரெக்டுங்களா? நீ எவ்வளோ பெரிய பிராண்டாரு, நீ எவ்வளோ பெரியவனாரு, எனக்கு தெரியும் பிரியாணி டேஸ்ட் என்னன்னு, எனக்கும் கஸ்டமர்ஸை பிடிக்க தெரியும்ன்ட்டு அவன் தைரியமாக போட்டிருக்கிறான். அதே போல தான் நீங்கள் 30 வருஷம் விசுவாசியாக இருந்தால் பரவாயில்ல, நீ 40 வருஷம் பிராண்டட் விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்குள்ள அன்பு இல்லைனா, உங்களுக்குள்ள இச்சை அடக்கம் இல்லைனா, உங்களுக்குள்ள சமாதானம் இல்லைனா, உங்களுக்குள்ள நீடிய பொறுமை இல்லைனா, நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை பிராண்ட் 30 வருஷம் நாங்க கிறிஸ்துவர்கள், நாங்க 40 வருஷம் கிறிஸ்துவர்கள், நீங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆனா உங்களுக்குள்ளாய் கனி இருக்குது, ஆனா உங்களுக்குள்ளாய் ஃப்ளேவர் இல்லை. அதுக்கான எசன்ஸ் உங்ககிட்ட, அதுக்கான டேஸ்ட் நம்ம கொடுக்கறது. தேவன் உங்களுக்கு கனியை கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், ஒரு ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், நான் அவருக்கு கனி கொடுப்பேன், அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாக இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாக இருப்பேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் முறுமுறுத்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் பகைத்தாலும், யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் அவரை ஆராதிக்கிறேன், அவருடைய ஆவி எனக்குள்ளா இருக்கிறது, நான் அவருக்கு சாட்சியாக இருந்து நான் கர்த்தருக்கு கனி கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய நம்ம நம்ம சம்டைம்ஸ் நம்ம பெரிய ஆட்களை பார்ப்போம். அவங்க 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 வந்து 30 வருஷம் பிலீவர், நான் சாதாரண ஒரு விசுவாசி. ஏங்க கிறிஸ்து அவர் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தான்னு, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தான்னு, அவங்க கிறிஸ்துவத்தில் ஊர்னா என்ன, எப்படி இருந்தான்னு, நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் அன்பா இருக்கிறீங்களா, நீங்க கனி கொடுக்குறீங்களா, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கொடுத்திருக்கிற ஆவியின் கனி உங்களிடத்துல வெளிப்படுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நம்ம இந்த கனிகளை நாம் கேட்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆவியின் கனியை, அவர் கொடுத்திருக்கிறத நான் அவருக்கென்று சுவையா இருக்கும்படியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பக்கத்துல நமக்கு பெரிய பெரிய விசுவாசிகள் இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்கலாம். உங்களால முடியாதது இல்லை, உங்களாலையும் ஊழியம் செய்ய முடியும். உங்களையும் கர்த்தர் நடத்துவார், உங்களையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். நான் சொல்றேன், அநேகருக்கு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. சம்டைம்ஸ் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். சம்டைம்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அநேக சொல்லுவாங்க, எங்க சர்ச்சில் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, எங்க பாஸ்டர் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, எங்க பாஸ்டர் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு நம்பல, எங்களோட சொந்தக்காரங்க எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு நம்பல, எங்க வீட்லயே எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு நம்பல. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை யார் நம்புறாங்களோ யார் நம்பலையோ, உங்களுக்கு அழைப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கர்த்தர் உங்களை கொண்டுதான், நீங்க அவரோட நாமத்தின் மகிமைக்கென்று. அநேகர் நம்ம வந்து ஊழியத்துக்கு வந்துட்டேன், என் மேல கர்த்தர் ஊழிய அழைப்பு வச்சிருக்கிறாரு, யாருமே எங்களை பயன்படுத்தல, சபை எங்களை பயன்படுத்தல, எங்களை பாஸ்டர் எங்களை பயன்படுத்தல, தேவன் எங்களுக்கு உங்களுக்கு மேல அழைப்பு இருக்கா? காத்துருங்க, அவரே பறக்க வைப்பார், அவரே கொண்டு போவார், அவரே நிறுத்துவார். அவர் ஒருத்தர் தான் உங்களை நிறுத்த முடியும், அவர் ஒருத்தர் மட்டும் தான் உங்களை பயன்படுத்த முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், எந்த பாஸ்டர் உங்களை பயன்படுத்த வேணாம், எந்த ஊழியக்காரங்களும் பயன்படுத்த வேணாம், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். கர்த்தர் பயன்படுத்துற வரையும் காத்துருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் படிக்க வேணாம், 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்கத்தக்க நிருபமாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அதாவது நீங்க வெளியில என்ன போடுறீங்க, நீங்க வெளியில என்ன செய்றீங்கன்றது இல்ல, நீங்க உள்ளுக்குள்ள உங்களை வாசிக்கத்தக்கதாய் உங்களை ஒருத்தருங்க கிறிஸ்துவ வாழ்க்கைனா இப்படி வாழணும், உங்களை ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்க முடியுமா? உங்ககிட்ட பேசினா ஒரு சமாதானம் வருதா? உங்ககிட்ட பேசினா சந்தோஷம் வருதா? உங்ககிட்ட பேசினா ஒரு அன்பு வருதா? மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது மற்றவர்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாய், தேவனோட வார்த்தையின் மூலமாய் ஆறுதல் அடைகிறாங்களா? இல்லைங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்கலன்னா திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு நான் 30 வருஷம் கிறிஸ்துவர், 40 வருஷம் கிறிஸ்துவர்னு சொல்லாதீங்க. ராமன் சொல்லுவோமே, உங்களிடத்தில் பேசும்போது மற்றவர்கள் ஆறுதல் அடையணும்,
உங்களிடத்துல பேசும்போது மற்றவர்கள் கர்த்தருடைய அன்பை உணரணும். நீங்க ஒரு ஃப்ரூட்டா இருக்கணும்னா, நீங்க ஒரு கனியா கர்த்தருக்கு கனி கொடுத்து தேவனோட நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கொடுத்திருக்கிற கனியா உங்களிடத்துல விளங்க பண்ணணும்னா அவர் ரெடியா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்க அதை பெற்றுக்கொண்டு நீங்க அதற்கு ஏற்றவர்களாய் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. மன்னிக்கிறது கஷ்டமா? கஷ்டம். அன்பா பேசுறது கஷ்டமா? கஷ்டம். ஆமா கஷ்டம்தான். ஆனா மன்னிங்க. ஆனால் அந்த வேதம் சொல்கிறது, நீங்கள் வாசிக்கத்தக்க நிருபமா இருங்கள். மற்றவர்கள் உங்களோட வாழ்க்கையை பார்த்து இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானம் கிடைக்கும்பா, இவங்ககிட்ட பேசினா எனக்கு கர்த்தரோட வார்த்தை கிடைக்கும், இவங்ககிட்ட பேசினா நான் சமாதானமா இருப்பேன், இவங்க மூலமா கர்த்தரோட ஆவியானவர் என் கூட பேசுவார், வசனத்தின் மூலமா பேசுவார், வார்த்தை மூலமாக பேசுவார். நீங்க அந்த லெவல்ல இருக்கணும். ஆவிக்குரியவர்கள்னு சொன்னா மேல் தோற்றத்துல நான் வெளிப்படைய நான் வேற மாதிரி நான் காட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு பரண்டு இது கிடையாது. உங்கள் கனியினாலே கர்த்தரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். உங்கள் கனியினாலே மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். உங்கள் கனியினாலே மற்றவர்கள் கர்த்தரை தேடட்டும். உங்கள் கனியினாலே நீங்க சொல்லுங்க, கர்த்தரை பத்தி சொல்லுங்க. உங்களை கர்த்தர் சாட்சியா பயன்படுத்த முடியும்னா அவங்களையும் தேவன் பயன்படுத்துவார். அவங்களுக்குள்ள அந்த கனியும் எனக்குள்ள இப்படி ஒரு கனி வரணும்னு. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, இப்போ வெயிட் லாஸ் பவுடர்னு ஒன்று விற்குது. இப்போ வந்து குடிங்க குடிங்க குடிங்கன்றாங்க. நான் குடிச்சிட்டே இருக்கிறேன். என்னை அந்த அந்த இது எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாங்க? என்னது 1 மாசத்துல 8 கிலோ வரை குறைக்க முடியுமா அப்படின்னாங்க. நல்லா இருக்குது. என்ன அடேங்கப்பா, 1 மாசத்துல 8 கிலோ வரை எனக்கு பிடிக்குமா? இது எங்கங்க அப்படின்ட்டு அவன் மாட்டுல என்ன சொல்லுனா, அங்கேருந்து எத்தோம் இங்கேருந்து எத்தோன்னு. சரி ஓகே, நம்ம ஏன் வாங்க, நான் போய் வாங்கி ட்ரை பண்ணேன். குறைஞ்சிச்சு வெயிட்டு, பாட்டிலில் இருக்கிற வெயிட் குறைஞ்சிச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி சொன்னான்னு உங்களுக்கு நீங்க அதை போய் வாங்கணுன்றது தோணுன்றது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை உங்களை பை பண்ண வைக்க முடியும்னு சொன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க இதை போய் வாங்குங்க, இதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எஸ் அவங்கள அவங்க சொல்றாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க காட்டும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா? அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஏன் கர்த்தர்ன்ற ஒரு ப்ராடக்டை உங்க கனியின் மூலமா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன். நான் இந்த க்ரீம் போட்டேன், முகம் நல்லா இருக்கு, அந்த க்ரீம் போட்டேன், உடனே நீங்கள் எல்லாம் முடித்து பார்க்குறீங்க என்ன க்ரீம் அந்த. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு க்ரீம் போட்டேன் பிரைட்டாக இருக்கு, இந்த சீரம் போடுறேன் நல்லா முடி வளருது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். உங்கள் கனியின் மூலமாக கர்த்தரை மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்களேன். அன்பில் கர்த்தரோட அன்பை கொண்டு மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மற்றவர்களை ஆறுதல் படுத்துங்களேன். ஆமென். உங்கள் மூலமாய் மற்றவர்கள் கர்த்தர் இடத்துல கிட்டு சேரட்டும். அதுக்கு தான் கனியை தேவன் கொடுத்துருக்கிறார். அது அப்படியே கனியாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, அது வளர விடுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆவியின் கனி என்பது ஒன்றுமே இல்லாத உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவியின் கனி. ஆமாம். டிராகன் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் டேஸ்ட்டு இருக்காது. அப்போ நம்ம அதை விரும்பிலாம் தொடர்ந்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். எனக்கு பைனாப்பிள் ரொம்ப ஃபேவரட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைனாப்பிள்னா. அதில் ஒன்றும் இல்லைங்க, அந்த உப்பு போட்டு மிளகா போட்டு சாப்பிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அதை விட பெரிய விஷயம்னா மாங்காய். அந்த கட் பண்ணுற விதம் இருக்குங்க. நீங்கள் லைக் இப்படி பீஸா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் ஒன்று தான், ஆனால் அதில் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இப்படி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு போயிடுவீங்க. நான் சொல்கிறேங்க, மாங்காவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா லைட்டாக ஒரு 3-4 ட்ராப் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி குலுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டுங்களேன், என்ன மறந்து அது இன்னும் நமக்கு சொல்லும் போதே நமக்கு எல்லாருக்கும். ஆமாம், அந்த கலர் இப்போ மாங்கான்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்னத்துக்கு அந்த கலர்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அது எப்படி அது வந்துடுது.
ஏன்னா அதுதான் மாங்கனி அப்படின்றது அது இருக்குது. அது டேஸ்ட் சொன்ன உடனே உங்களுக்கு வாய் ஊறுது. ஆமாம்ல ஆமாம்ல மாங்கால அப்படின்னு நீங்களும் கனியாக இருந்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி ஆயிடுவீங்க. டேஸ்ட் இல்லாமல் கனி டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுங்க. ஆமாம், உங்களை அதில் ஃப்ளேவர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி கர்த்தர் தேவ பிள்ளைகளை கொண்டு வருவார். அதன் மூலமாக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ திரும்ப நான் கேட்குறேன், ஆவியின் கனிகளா கனியா? ஓகே, ஆவியின் கனினா என்ன? அப்போது இந்த அன்பு, இச்சையடக்கம், இந்த நீடிய பொறுமை, இதெல்லாம் என்னது? ஃப்ளேவர்ஸ். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஓகே, சில பேர் நம்ம நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் எனக்கு 8 இருக்குது, 9 மட்டும் வர மாட்டேங்குது, அதுக்கு தான் போராடி நிற்கிறேன் அப்படின்னா சீரியஸா அவங்களுக்கு அப்படி ஒரு அனுபவமே இல்லைன்றதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த வசனத்தை அவங்க தவறாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அவங்க தவறாக வியாக்கியானம் பண்ணும் போது தான் ஒன்றும் இல்லைங்க, வசனத்தை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையே அடங்கியிருக்கு. ஆமென். நான் இங்கே நின்றுனேன், கர்த்தர் நீங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டீங்களா, அவள் தான் இனிமேட்டு அவள் தான் போ வாழ்க்கையே போ, அவள் தான் ஒரே பிரச்சனை போராட்டம்னா நீங்கள் அடுத்த வாரம் சபைக்கு வருவீங்க, வரமாட்டீங்கன்னா. ஏன்னா கர்த்தரை நீங்கள் எப்படி காட்டுறீங்களோ, இப்போது நிறைய அப்படி சொல்கிறது இல்லை, நிறைய பேர் ஆண்டவரை தேடி வரமாட்டுறாங்க, ஆண்டவரோட வார்த்தையை கேட்க வரமாட்டேங்கிறாங்க. பாஸ்டர் திட்டுவார், பத்தே அவர் ஃபோன் பண்ணிருவார், இருட்டா பேசுவார், மெசேஜில் கத்துவார், அதுக்கு பயந்து வராங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வர பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரோட வார்த்தைக்காக வரீங்க, அவரை ஆராதிப்பதை எனக்கு 100க்கு 100 தெரியும். இந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அவரோட வார்த்தையை கேட்க வரேன், நானும் இது வரையும் வரேன்னா உங்களை விசாரிப்பேனே தவிர நான் ஃபோர்ஸ் பண்ணது யாரையும் கிடையாது. ஆமென். ஆனால் தேவன் உங்களை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார், அவரோட வார்த்தைகளை கேட்க முடியாது, தொடர்ந்து கர்த்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னா நீங்கள் நிச்சயமாய் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சம்டைம்ஸ் இந்த கிறிஸ்துவங்களை பார்த்தாலே பயமா ஒரு சிரிப்பு வராது. சொல்லலாம், நல்லா இருக்கீங்களா? நல்லா பக்கா ட்ராமா. இது நமக்கு இன்னொரு மாஸ்க் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வீட்டுக்கு போனால் அப்படி இப்படி காட்டிப்பாங்க, இது பரிசுத்தமாக கிடையாதுங்க. பிரைஸ் லார்ட் சொன்னா கர்த்தர் வாயை கொடுத்துருக்காருல்ல, பிரைஸ் லார்ட்ன்றது உங்களுக்கு வணக்கம் வைக்கிறது கிடையாது. ஆமென். ஒருத்தருக்கு பிரைஸ் லார்ட் நம்ம சொல்கிறது, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதோ மற்றவங்க உங்களுக்கு சொல்கிறதோ, நீங்கள் அவங்களுக்கு வணக்கம் வைக்கல, அவங்க உங்களுக்கு வணக்கம் வைக்கல. பிரைஸ் தி லார்ட் அப்படின்றது தேவனோட நாமம் மகிமைப்படட்டும். அந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கர்த்தரை முன்னிறுத்திருக்கிறீர்கள். ஆமென். ஆனால் பிரைஸ் தி லார்ட் மற்றவங்க கிட்ட சொன்னாங்கன்னா இடிக்குது, இப்படி கீழே குஞ்சிக்கிறது, மற்றவங்க பிரைஸ் லார்ட் சொன்னால் இப்படி திரும்பிக்கிறது, கனி இருக்குது, நீ ஃப்ளேவர் இல்லை. பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட்னா நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். உங்களை பார்த்து ஒருத்தவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்ல வேண்டிய விதத்துலேயும் நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்லிவிடுங்க. அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ அது அவங்களோட கனியை பொறுத்து. அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், நான் பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டேன், அவங்க கனியும் உங்கள் கனியும் ஒன்று. ஆமென். அவங்க கண்ணியும் உங்கள் கண்ணியும் ஒன்று. அவங்க கண்ணி எப்படியோ போகுது, உங்கள் கனிக்கேற்றபடி ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் கொடுத்த ஃப்ளேவரை வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். இவன் பேசவே மாட்டியா?
என்னதான் இவங்க எல்லாருக்கும் இன்னொரு ஃபேஸ் இருக்குதுங்க. வெளி கேட்டா பரிசுத்தவான்களாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹலோ, வெளியில எப்படி தெரியுது உங்க கண்ணி? ஃப்ளேவர் இல்லாம இருக்கு, வேற உப்பு சப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கு, கடிச்ச சுவை வரல. ஆனா பாருங்களேன், பாட்டு கீட்டு வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். உங்ககிட்ட யாராச்சும் பிரைஸ் சொன்னா பிரைஸ் சொல்லுங்க. மற்றவங்க கண்ணியை அவங்க வெளிப்படுத்திட்டோம், அது கர்த்தருக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம். சின்ன புள்ள வந்து பிரைஸ் சொன்னாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பிரைஸ் சொல்லுங்க. ஏன்னா நீ அது பேசிக் கண்ணி. இங்க கண்ணியே இல்லை, ஒரே காயா இருக்குது, காஞ்சிட்டு இருக்குது, அப்படியே வறண்டு. ஆனா வந்து அந்த கண்ணியை பத்தி பிராண்ட் எப்படின்னா, அம்பாசிடர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்ணி மாதிரி டேஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க உங்க ஃப்ளேவரை காட்டிக்கிட்டே இருங்க. சொல்லுங்களேன், உங்களோட ஃப்ளேவரை நீங்க காட்டிக்கிட்டே இருங்க. உங்களை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, உங்க ஃப்ளேவரை நீங்க காட்டிக்கிட்டே இருங்க. உங்களோட நடத்தையில சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சாட்சியா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். நீ என்ன மதிக்கிறீங்களோ நீங்க என்ன மதிக்கலையோ, உங்க ஃபேமிலியில மதிக்கிறாங்களோ, உங்க சொந்தக்காரங்க மதிக்கிறாங்களோ, சர்ச்சில் ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, உங்களோட கனியை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களோட கனியை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. இல்ல பிரதர், நான் பிரைஸ் லார்ட் சொன்னேன், எங்க சர்ச்சுக்கு வர பிரதர் பிரைஸ் லார்ட் சொல்ல, அது அவருடைய கனி. உங்களுடைய கனி ஆவியின் கனியை பெற்று நீங்க அன்பை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அவங்களுடைய கனியை அவங்க அறிஞ்சு கொள்ளட்டும், உங்களுடைய கனியை நீங்க அறிஞ்சுக்க. நீங்க வெளிப்படுத்துறதும் வெளிப்படுத்தாததும் உங்ககிட்ட இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைங்க, நாங்க விசுவாச வீரர்கள். நாங்க முட்டி போட்டோம்னா பிளாஸ்ட், அவ்வளவுதான், எல்லாம் ஒரு வழியாக்கிறோம். சிலர் பிள்ளைங்க அதெல்லாம் சேராது. அது எல்லாம் மற்றவங்க எல்லாம் குறை சொல்றது, எல்லாரையும் அது தப்பு இது தப்பு, இது சரியில்லை அது சரியில்லை எல்லாம் சொல்றது. இங்க அப்போஸ்தலன் படிக்க வேணாம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல எல்லாத்தோட எது பெருசா? அன்பு தான் பெருசா. ஆனா நம்ம கிறிஸ்துவர்கள்ன்ற போர்வைக்குள்ள நம்ம இருந்து, நாங்கள் விசுவாச வீரர்கள், நாங்கள் நம்பிக்கையில் தரித்திருக்கிறவர்கள். சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். லவ் இருக்கா? இருக்கு பிரதர்ன்றாதீங்க, அது இல்ல. லவ் யுவர் நெய்பர்ஸ், உன்னுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். ஜோர்டன் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தான், பதில் சொல்ல முடியல. எனக்கு ஜோர்டன் அப்ரிஷியேட் பண்றதா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்டில் அவன் ரொம்ப ஃபோனை வச்சு விளாடிக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் சொல்லிட்டாங்க, அவன் கூட சேர்ந்து அவனுக்கு மாதிரி ஆகிட்டான். தேங்க் காட், அல்லேலூயா. கேள்வி கேட்குறான்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமென். ஃபோனை வச்சு விளாடினே இருக்கான். எங்கள் சித்தி சொல்லியிருக்கிறாங்க, சத்ரு அது பேய், அது கூடயே விளாடினே இருக்கிற எவ்வளோ நேரம் அப்படியே சத்ரு விளாடினே சொல்லிக்கிறான். சத்ரு ஸ்நேகிங்கன்னு வசனம் சொல்லுது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்கள சிரிக்கிறாங்க, எனக்கு பதில் சொல்ல தரலடா. விளாடினே இருந்திருக்கான், சத்ருடா, அது பேய்டா, பிசாசுடா, சத்ருடா அப்படின்னு சிம்பிளா சொல்ல. சத்ருவே ஸ்நேகிங்கன்னு கத்த சொல்லியிருக்கிறாரு அம்மளம்மா. அவங்க சிரிக்கிறாங்க. என்கிட்ட இந்த மாதிரி சொல்றான்டா. நல்ல கேள்வி தான் கேட்டுக்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். அப்போ எங்க அடிக்கிறான் பாருங்களேன். ஒரு கேஜெட்ட பேயின்னா நான் அதை நேசிக்கிறேன், ஏன்னா அது கத்தாரு சத்ரு. ஆமென். இது அதுக்காக நீங்க போனை நேசிச்சிருப்ப, அது கிடையாது. ஒரு விரோதமாய் என்ன பித்தனை பேர் எழுந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்க அன்பு காட்டுங்களேன். சொல்லுங்க, நீங்க அன்பு காட்டதாங்க பிறந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவர்கள்னா என்ன? கிறிஸ்துவர்கள் என்ன? ஆல்ரெடி இங்க நிறைய பேர் இங்க வேற மாதிரி. நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? உன் முகத்துல சிரிப்பு இருக்கணும், உங்களோட முகத்துல சமாதானம் இருக்கணும்,
உங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷமாக இருக்க வைப்பார். இதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லாதீங்க, இருக்க வைப்பார். அப்போது உங்களை பகைக்கிறவங்கள என்னவோ கிறிஸ்துவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவர்கள்னு சொன்னீங்கன்னா, அதுவும் ஆவிக்குரியவர்கள்னு சொன்னீங்கன்னா, மஸ்ட்டாக உங்களோட லவ் மற்றவங்களுக்கு தெரியும். உங்களை பகைக்கிறவங்க கூட கிட்ட வந்து உங்கள்கிட்ட அன்பாக பேசணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நல்லவர்னு? சம்டைம்ஸ் யோசிக்கலாம், நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல, என் ஃபேமிலியில் பேச மாட்டுறாங்க, என் ரிலேட்டிவ் பேச மாட்டேங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என் நெய்பர்ஸ் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்குள்ள கனி இருக்கா? அவங்க வெறுத்துட்டு போகணும், நீங்கள் லவ்வை கொடுத்துக்கிட்டே இருங்க. உன் கனி, உன் டேஸ்ட்டு அதில் தான் இருக்கு. கஷ்டமானு கேட்டால் கஷ்டம். இதை வந்து ஈஸியாக நம்ம செய்ய முடியாது. அதுக்கு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் அப்படின்னா அது கிடையாது. இந்த வசனம் இருக்குல்ல, இதை செய்கிறது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம், இது மடி கீழ்ப்படிது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவோம், சத்ருவை ஸ்நேகிக்கின்றார். உன்னை சபிக்கிறவன் ஆசீர்வதினா எப்படி? ஒருத்தவன் நம்மளை போயிட்டு நாசமாக போயிடுவோம், ஒன்றும் இல்லாமல் போய்டுவோம், அவனை சபிக்க முடியும்? அவனை போய் காட் பிளஸ் யூப்பா சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அவனை பிளஸ் பண்ணு. அவரோட எண்ணம் பாருங்கள், அவரோட யோசனை. ஏன்னா அவர் ரோல் மாடலாக அந்த மாதிரி நடந்துக்கிட்டார். அவர் ஆல்ரெடி அவர் பகைக்கிற சத்துருக்களையே அவர் சிநேகித்த தேவன். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ ஒரு காரியத்தை படிக்கலாம். சங்கீதம் 86வது அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்கிறேன், மாம்பழம் இருக்கு, கொய்யா பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, பனானா வாழைப்பழம். இது எங்கேருந்து வருது? எந்த இடத்துல இருந்து வருது? திரும்ப நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போகிறீங்க, அந்த டெப்த்துக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கப்புறம் மாம்பழம் எங்கேருந்து வரணும்? மாமரத்துலேருந்து வரணும். கொய்யா பழம் எங்கேருந்து வரணும்? கொய்யா மரத்துலேருந்து வரணும். ஆப்பிள் எங்கேருந்து வரணும்? ஆப்பிள் ட்ரீலேருந்து வரணும். வாழைப்பழம் இதுலேருந்து வரணும். அந்த வாழை மரம் இருக்குது. அப்போது இந்த பழங்கள் எங்கெங்கேருந்து வரணும்னா, மாம்பழம் எங்கேருந்து வரணும்? மாமரத்துலேருந்து வருது. கொய்யாப்பழம் எங்கேருந்து வருது? கொய்யா மரத்துலேருந்து வருது. ஆப்பிள் எங்கேருந்து வருது? ஆப்பிள் மரத்துலேருந்து வருது. வாழைப்பழம் எங்கேருந்து வருது? வாழை மரத்துலேருந்து வருது. அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இது எல்லாம் என்னது? நான் சொன்ன இந்த 4மே என்னது? ஃப்ரூட். ஆமாவா? வாழைப்பழம், கொய்யா, மாம்பழம், ஆப்பிள். இது எல்லாமே என்னது? காய்கள் இல்லை, இது எல்லாமே பழங்கள். ஆமாவா? இது எல்லாம் எங்கேருந்து வரும்? அதோட மெயினாக அதோட மரத்திலிருந்து அது கனி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வர முடியும். அப்போ ஆவிக்குரிய கனி ஒரு ஃப்ளேவர் வருது அப்படின்னா, ஒரு கனியை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா எங்கேருந்து வரும்? அப்போ ஆவியின் கனி எங்கேருந்து வரும்? ஆவியானவர் இடத்துலேருந்து தான் ஆவியின் கனி வரும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த கனி வெளிப்படும். அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியானுடைய அந்த ஃப்ளேவர்ஸ் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கனி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா, ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கனி கொடுக்க முடியும். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர், ஒரு பாஸ்டர் வந்தார், தலையில் கை வச்சார், அப்படியே கால் இந்த பகுதியிலேருந்து தலை வரைக்கும் வைப்ரேஷன் ஒரு மாதிரி பாயிண்ட், அப்படியே என்னது மின்சாரம் தாக்குனது போல ஒரு இது இருந்துச்சு. அதுதான் பிரதர், ஆவியின் கண்ணி வந்துச்சு. போய் சொல்கிறேன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீ போய் சொல்கிற. இல்லைன்னா அது உன்னோட அறியாமல் இருக்கலாம், இல்லை உன்னோட இன்ஃப்ளூயன்சராக அவர் ஏமாத்திருக்கலாம். உனக்கு ஆவியின் கண்ணி வந்துச்சு போ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக இருக்குமே. இப்போது லைனாக வந்து வாங்க எல்லாம்
எதுக்கு பைபிளில் எடுத்துன்னு வரீங்க? நீங்கள் வாங்க லைனாக நில்லுங்க, டோக்கன் நம்பர் வாங்குங்க. இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் வச்சு கூப்பிட்றாங்க. பாஸ்டர்ஸ் மீட் பண்ண டோக்கன் நம்பர் 1 வா, டோக்கன் நம்பர் போய் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆசீர்வதிப்பார், போயிட்டு வா. டோக்கன் நம்பர் 23, டோக்கன் நம்பர் 23 ஒரு அம்மா வருது. ஐயா, நீங்க கர்த்தரை பார்த்துக்கிட்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன், கர்த்தரோட வசனத்தை கேட்ட நீங்க டோக்கன் நம்பரை வச்சு ஒருத்தருங்க கை வச்சு அப்போ உங்களுக்கு ஆவியின் கனி வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா வராது. நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, சொல்லுங்க ஆமேன். அப்போ ஒருத்தர் கை வைக்கிறதுனாலயோ ஒருத்தர் ஜெபிக்கிறதுனாலயோ ஆவியின் கனி உங்களிடத்துல வெளிப்படாது. ஆவியானவர் உங்களுக்கு ஆவியின் கனியை கொடுத்தா மட்டும்தான் வருமே தவிர, ஒரு ஆமேன், மற்றபடி நீங்க உருள்றது புரள்றது, அவர் தலையில கை வச்சார், இவர் தலையில கை வச்சார், அவர் பேச சொன்னார், இவர் பேச சொன்னார், எல்லாம் சொன்ன, இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. ஸ்பிரிட், ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியும்னு சொன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த கனியினோட ஃபிளேவரை உங்களை கொண்டு தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வைப்பார். சரி, ஒரு கனி, ஒரு ஃப்ரூட் எப்படி வளருது? இப்போ நீங்க சொல்லுங்க லைனா. ஒரு கனி இது இருக்கிறதுலே ப்ராசஸ் எது தெரியுமா? லாஸ்ட் ப்ராசஸ் கனியா இருக்குது. ஏன்னா அது முடிஞ்சவங்க பறிச்சு என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், அது போயிட்டு சேலுக்கு, மார்க்கெட்டுக்கு, ஷாப்ஸ்க்கு, இந்த இடத்துக்குலாம் வந்துடுது. இருக்கிறதோட லாஸ்ட் ப்ராசஸ் என்னது? கனி, ஃப்ரூட், பழமாக வருதுன்னா லாஸ்ட் ப்ராசஸ். நம்ம ஈஸியாக போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னு வச்சுங்களேன், இல்லை மார்க்கெட் போகிறோம், கடைக்கு போகிறோம், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, பழன்னு இருக்குல்ல, நல்ல இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க பலாப்பழம் வாங்கிறதுக்கு. இவ்வளோ பெருசு இருக்கும். அவங்களுக்கு தெரியுங்க அது என்ன கடையில் வாங்கணும், என்ன வாங்கணுன்றது கிளியராக தெரிஞ்சு பலாப்பழத்தை வாங்கி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டு சொல்லுவாங்க, டேஸ்ட்டு தெரியுமா, சக்கரை தேன் சொட்டுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த பலாப்பழத்தை நம்ம டேஸ்ட் பார்க்குறோம்ல, ருசிக்கிறோம்ல, அதை நம்ம வாவ் அப்படின்றோம்ல. ரீசெண்டாக தான் ரம்புட்டான், ஆமாம் ரம்புட்டான் ரீசெண்டாக தான் நான் பார்த்துருக்கேன். அது எப்படி பிரிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு வீட்டில் தான் சொல்லியது. அதை பிரித்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு. நம்ம இந்த டேஸ்ட் இருக்குல்ல, இந்த டேஸ்ட் பார்த்து வா இன்னொரு வாட்டி வாங்கணும். அதுதான் அந்த கனி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற விதம். வாவ், டேஸ்ட்டாக இருக்கிற நீ நல்ல டேஸ்ட்டான பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. ராமன் சொல்லுவோமே, நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பழம் நல்லா பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ நம்ம சப்போஸ் நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றோன்னு வச்சு, இந்த பலாப்பழம் சாப்பிட்றோன்னு நினச்சிக்கோங்களேன். நல்ல பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு பழம் உள்ள அழுகி போயிருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம். அதை நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்போது டேஸ்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளேவர் இல்லாதது, கெட்டு போனது நீங்கள் எப்படி யூஸ் பண்ண மாட்டீங்களோ புரிஞ்சிருவோன்னு விசுவாசிக்கிறேன். ஆவியானவருக்கு நீங்கள் கனி கொடுக்கலன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல போகும்போது சொல்கிறதுக்கு மரத்தை பார்த்து, நீ கனி கொடுக்கலையா, நீ என்ன பண்ணு, பட்டு போயிடுங்க. அடுத்த நாள் வரும்போது அது கனி கொடுக்கலன்றதுக்காக பட்டு போயிடுச்சு. நீங்கள் கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். இல்லைன்னா உங்களோட ஃப்ரூட் வெளியில் நீங்கள் ஆவிக்கிறோம் எப்படி காட்டிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள அந்த கனியினோட ஃப்ளேவர் இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட். நாங்கள் வசனம் தெரியுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். எனக்கு ஏகப்பட்ட வரம் இருக்குதுங்க, வரம் இருக்கட்டும்ங்க. நான் மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க. லவ், அந்த ஸ்பிரிட், ஆவின் கனி சீரியஸ்லி வேஸ்ட். உங்களுக்குள்ளாய் கனிகளை கொடுக்கிறவர்களாய் தேவன் விரும்புகிறார். நீங்கள் கனி கொடுக்கணும் தேவன் விரும்புகிறார்.
இத்தனை வருஷம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறேன், இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன். வேண்டாம், நம்ம சந்ததி கர்த்தரை அறிந்த சந்ததி, இனி மாற்றங்கள் வரட்டும். இனி கர்த்தரை அறிந்த சந்ததி நம்ம கனி கொடுக்குறோம், ஒரு வைராக்கியம் வரட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு கனியை கொடுத்திருக்கிறீர், நான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும். நீர் என்னில் மகிமைப்படும்படியா நான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கணும். எனக்கு ஆவியின் கனிகளை, வரங்களை கர்த்தர் நீ தந்தரில் வீராகன்னு கேட்க. இந்த கனி எப்படி உருவாகுது சொல்லுங்க டக்கன. நான் பேசிக்கலாம்னு சொல்றேன். சரி, நீங்க ரொம்ப இதை சொல்லிடுங்க. என்ன சொல்றேன், முதல் லாஸ்ட் ப்ராசஸ் தான் என்னது, ஃபினிஷிங் தான் வந்து கனி. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, முதல் விதைக்கணும். முதல் சீட்ஸ், அந்த சீடை முதல் நிலத்துல போடணும். ராமன் சொல்லுவோமே, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. இந்த ப்ராசஸ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். எழுதிட்டீங்களா? அப்படியே எழுதிக்கோங்க. முதல் நீங்க விதைக்கணும், ஒரு விதையை விதைக்கணும். சொல்லுங்களேன், விதைக்கணும். ரெண்டாவது, விதைச்ச நீர் பாய்ச்சணும். ஃபர்ஸ்ட் காரியம் என்னது, முதல் பேசிக் நீங்க விதைக்கணும். ரெண்டாவது நீர் பாய்ச்சணும். மூன்றாவது காரியம், நீங்க நீர் பாய்ச்சினா வேர் வர ஆரம்பிக்கும். அந்த விதையில இருந்து ஒரு வேர் வர ஆரம்பிக்கும். ராமன் சொல்லுவோமே. அதுக்கப்புறம் அந்த வேர் அடியில இறங்கும். எழுதுறீங்களா? நாலாவது காரியம், அடிமரம் வர ஆரம்பிக்கும். எப்படி கீழே துளிர்விட வேர் ஆரம்பிக்குதோ, நாலாவது காரியம் மேல எழும்ப ஆரம்பிக்கும். கீழே வேர் வந்துருச்சு, மேலையும் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. ஐந்தாவது, நீங்கள் நட்ட விதையிலிருந்து கிளைகள் வர ஆரம்பிக்கும். இந்த கிளைகள் வளர்ந்துருச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன, இந்த கிளைகள்ல இருந்து இலைகள் வரும். அப்புறம் இந்த இலைகள்ல இருந்து என்ன வரும், பூக்கள் வரும். ஏழாவது காரியம், நீங்கள் விதைத்திருக்கிறது இந்த விதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். ஏழாவது காரியம் என்ன வரும்னா, இந்த விதையிலிருந்து பூக்கள் வரும். எட்டாவது காரியம், இந்த பூ காயாய் மாறும். எட்டாவது என்னது, அந்த பூ காயாய் மாறும். ஒன்பதாவது தான் அந்த காய் கனியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எழுதிட்டீங்களா? 9 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? எழுதுன ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இது உங்களுக்கு வந்து ஏங்க, இது நடுறது, விதைக்கிறது, நீர் பாய்ச்சறது, இது தெரியுமே. இது எதுக்கு நான் நோட்ஸ் எழுதணும், இது எதுக்கு நான் எழுதி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா, எழுதி வைங்க, நல்லது. பிரமிப்பா இருக்கும். ஆவியானவர் பேச போகிறது, ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போறது, நீங்க மிரண்டு போயிடுவீங்க. நீங்க இவ்வளோ இருக்குதா அப்படின்ற ஆழங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஆமென். முதல் காரியம் என்ன சொன்ன, கனி வரணும்னா ஃபர்ஸ்ட் காரியம் என்ன, விதைகளை விதைக்க வேண்டும். ரெண்டாவது நீர் பாய்ச்ச வேண்டும். மூணாவது என்ன வரும், அடிவேர் ஆரம்பிக்கும், ரூட்ஸ் ஆரம்பிக்கும், வேர் விட ஆரம்பிக்கும். நாலாவது அடிமரம் வளர ஆரம்பிக்கும், அதாவது மேல எலும்ப ஆரம்பிக்கும். ஐந்தாவது அந்த விதையிலிருந்து கிளைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இலைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதிலிருந்து காய் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கனி வர ஆரம்பிக்கும். இது ஏன் இப்போ நீங்க ஒன்றும் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஒரு விதையை வச்சுட்டு போயிட்டு, ஒரு மாங்கொட்டையை நீங்க உள்ள வச்சுட்டு போயிட்டீங்க, சீடை. நாளைக்கு தூங்கி எழுந்து வந்தோடனே ஒரு 4-5 மாம்பழம் இப்படி கொட்டுறேன், எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்காதா? இன்னைக்கு நான் மாங்கொட்டையை வச்சு போயிட்டு நான் தூங்கி எழுந்து காலைல வரேன், பெருசா நான் ஒரு மாம்பழம் இப்படி கொட்டுது உங்ககிட்ட, எவ்வளோ எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் அது பாசிபிளா இல்லையா? ஏன் பாசிபிள் இல்லை? ஏன்னா நீங்க ஒரு மாம்பழம் வரணும்னா பெரிய ப்ராசஸ் இருக்கு.
உங்கள் இடத்துல ஆவின் கனி வரணும்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளைக்கு வந்துடும், இல்லை நான் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு வந்துடாது. ஹலோ சொல்லுங்களேன், 40 வருஷம் 30 வருஷம் எங்களுக்கு பார்க்க இது எல்லாம் இருந்தாலும் ஈஸியா வராது. எப்படி ஒரு மாம்பழத்துல ஈஸியா எப்படி கனி வராம அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கோ, ஆவியானவர் நடத்தப்படுகிற ப்ராசஸ்க்குள்ள போனா மட்டும்தான் நீங்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுத்து நீங்கள் டேஸ்டான ஒரு பழமாய் ஒரு கனியாய் மாறுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? முதலாவது நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? விதை. முதலாவது என்ன பண்ணணும்? விதைக்கணும். முதல் உங்களிடத்துல இருந்து ஒரு கனி வரணும்னா உங்களிடத்திலிருந்து விதையை விதைக்க வேண்டும். இந்த விதை எதற்கு ஒப்பா இருக்குதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பா இருக்கிறது. எழுதிக்கோ. உடனே நீங்க கேட்கலாம், இது எங்க இருக்கு கைஸ்? நீங்க என்ன கேட்கலாம், எங்க இருக்குது இது? தேவனோட வார்த்தை கேளுங்களேன், இது எங்க இருக்குதுன்னு கேளுங்க. நீங்க கேள்வி கேட்க பழங்குங்க. எல்லா பிரசங்கத்தையும் ஏத்துக்காதீங்க. எல்லா வெள்ளை சட்டை போட்டிருந்தா ரொம்ப கேள்வி கேட்கணும். அதனால வெள்ளை சட்டை போட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டாங்க, ஊருக்குள்ள வெள்ளை போட்டா இது இல்லை, வெள்ளை போட்டா அது இல்லை, நீயே வெள்ளை போட்டு வந்துருக்கு. எனக்கு தோணுச்சு நான் போட்டேன், அவ்வளவுதானே தவிர நான் இதை போட்டா நான் பரிசுத்தவான் கிடையாது ஆயிட முடியாது. நான் இதை போட்டா அது ஒண்ணுமே கிடையாது, எனக்கு தோணுச்சு போட்டேன், அவ்வளவுதான். விதை எப்படி தேவனோட வார்த்தை அவன் கேளுங்க. இது எப்படி இந்த ப்ராசஸ்ல எப்படி நடக்கும்ன்றது நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வசனத்துல இருந்து காட்ட முடியும். வசனம் தான் உங்களை விடுவிக்கணும், இல்லைன்னா நான் கள்ள புதகனா ஆயிடுவேன். அதெல்லாம் அப்படிதான் கேட்கக்கூடாது அப்படின்னு சில பேர்னா அது கேள்வி அதெல்லாம் அப்படிதான். அது கேள்வி கேளுங்க, நல்லது. இது விதை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கிறது. படிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனம். அந்த உவமையின் கருத்தாவது கர்த்தர் சொல்றாரு, அந்த உவமையின் கருத்து என்னன்னா அந்த விதைன்றது என்னவா? அப்ப ஆவியின் கனியில ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? அப்போ ஆவியின் கனி உங்களிடத்துல வெளிப்படனா பேசி என்னன்னா வசனம் உங்களுக்குள்ளா இருக்க வேண்டும். படிக்கலாம். அது 8வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். கேட்கிற விதையை குறித்து கவனிங்கள் சொல்லிட்டாரு பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் ஆண்டவர் வசனத்து மூலமா சொல்றாரு, நீங்க கேட்கிற விதையை குறித்து கவனமா கேளுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கனி இருக்குதுன்னு சொல்லி நீங்க கனி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் பல காரியங்களை உங்களுக்கு கொடுப்பாராம். நீ கனி இருக்குது பிரதர், நாங்கள் ஐடி கார்டை வச்சிருக்கிறோம், நாங்கள் ப்ரூஃப் வச்சிருக்கிறோம், நாங்கள் பெந்தகோஸ்ல பரிபூர்ணமான கதை சொல்றோம், உங்ககிட்ட இருந்து இருக்கிறது நான் பிடிக்கிடுவேன்றேன். இந்த மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாது. இந்த ஆவிக்கு நீங்க கனி கொடுக்க வேணும்னு சொன்னா முதல் தேவனுடைய வசனமாகிய விதை உங்களுக்குள்ளாய் புதைந்திருக்க வேண்டும். அப்போ வேத வாசிப்பு முக்கியமான்னு கேட்டா குருட்டுத்தனமா வாசிக்கிற வேத வாசிப்பு முக்கியம் கிடையாது. குருட்டுத்தனமா கண்ணை மூட்டு இத்தனை அதிகாரம் ஒரு நாளைக்கு படிக்கிறேன், அத்தனை அதிகாரம் படிக்கிறேன், இது கதை சொல்றாரு, நீ இதெல்லாம் இந்த மனப்பாடம் பண்ணி நீ இதெல்லாம் படிச்சிட்டேன்றதுக்காக யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வசனத்தை படிக்கிறீங்களா, நிறுத்துங்க, நிதானிங்க. இது என்ன சொல்லுது, எதுக்காக சொல்லுது? ஒரு வசனம் படிச்சாலும் ஒரு வசனத்துல நின்று தியானிங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா வசனம் தான் விதை, வசனம் தான் தேவனுடைய வார்த்தை தான் விதை, பேசிக் சீடு, ஃபர்ஸ்ட் சீடு என்னது? தேவனுடைய வார்த்தை. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு இல்லை, வேணாம், நம்ம ஸ்டைல்ல சொல்றேன். நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பஃபர்ட்க்கு போறீங்க, நல்லதம்மா ராயலாக போகிறோம். ஓகே, எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், பஃபர் சிஸ்டம் போகிறீங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிப்பீங்க? அதாவது ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்களா
இல்லை மெயின் டிஷ்ஷஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்களா? இல்லை நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஸ்டார்டர்ஸ் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்வீங்களா? ஸ்டார்டர்ஸ் பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க, துவக்கம். பஃபட் போனீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் மெயின் டிஷ் சாப்பிட்டீங்கன்னா அவன் அந்த ஸ்டார்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. ஆரம்பி, இதுலேருந்து ஆரம்பி. என்ன கொடுக்குறாங்க? சிக்கன் 65, தந்தூரி, கிரில்லு, இது வந்து நேரது பாருங்க. நான் அவங்க சொல்கிறத நான் கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரானு, இது எல்லாம் கொடுத்துட்டே ஸ்டார்டர் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. நம்மால் மெயின் டிஷ்ஷை மறந்துடுவான். ஸ்டார்டர்ஸ்லேயே சாப்பிட்டு 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 இது போதுன்ற ஒரு லெவலில் தான் எங்கே எப்போ என்னத்துக்கு போகணும்? மெயின் டிஷ்க்கு போகணும். நம்மளுங்க எப்படி தெரியுமா பிரியாணி போடுறாங்க பாரு, பிரியாணியே பார்த்து இல்லாத பாரி. அதை நான் சொல்லாமல் நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறேன், பிரியாணி பிடிக்கும். இப்போது பிரியாணி சாப்பிட்றோம், நான் சாப்பிட்டேன். இப்போ 65 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சிடலாம், நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்றேன், இதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை சாப்பிட முடியாது. அப்போது பேசிக் அதுக்கு அவங்க ரூல் வச்சுருவாங்க. இந்த ஸ்டார்டர்ஸ், அதுக்கு பேர் வச்சுருவாங்க கரெக்டாக, ஸ்டார்டர்ஸ் இதுலேருந்து ஆரம்பி. இங்கேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போ, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெயின் டிஷ் போ, அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு லெமன் சோடாலாம் போய் குடிச்சிட்டு வா, கொஞ்சம் வயிறு நல்லா கொஞ்சம் ஜீரணமாகும். அப்புறம் திரும்ப வந்து ஃபுல் பண்ணு, அதுக்கப்புறம் நீ லெமன் சோடா குடி, அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போய் பார்த்துக்கும். அப்போது கரெக்டாக உனக்கு பேசிக்லேருந்து சொல்கிறான், இங்கேருந்து போ. அப்போ அதே போல தான் கர்த்தர் சொல்கிறாரு, எடுத்த உடனே நீ மெயின் டிஷ்க்கு போய் கனி குத்துடலாம்னு நினைக்காத. இதெல்லாம் வேணாம், இந்த ப்ராசஸ்லாம் வேணாம், நான் டேரெக்டாக போயிடுறேன். ஆண்டவரை பிடிச்சி ராத்திரி உழுக்கில் நான் முட்டி போட்டு கதறேன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் கிடையாது. படிப்படியாக தான் நம்ம போகணும். அதே போல தான் கர்த்தரும், நீங்கள் என்ன ஜோம் பண்ணி கதறி என்ன அழுது புலம்புனாலும் ஆவின் கனி உடனே உங்கள் இடத்துல வெளிப்படுறது எந்தாவது அறிகுறியுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. விதைனா என்னது? தேவனுடைய வார்த்தை. 8வது அதிகாரம் 12வது வசனம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தினின்று எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. முதல் இந்த வசனம் எப்படி கிரியை செய்யுதுன்னா, முதல் இந்த விதைக்குள்ள நிறைய ரூட்ஸ் இருக்குது. இதையே நம்ம பார்த்து பிடிக்கலாம். இன்னைக்கு இதோட முடிப்போம். தேவனாம மகிமைப்படட்டும். முதல் சொல்ல, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, போற போக்கில் தூவி விட்ட விதை. சர்ச்சி வருவாங்க, நீ நல்லா பாருங்க, அட்டனன்ஸ் போடுவாங்க. பாஸ்ட்டுக்கு முகம் தெரிகிற மாதிரி உட்காருவாங்க. பாஸ்ட்டு முகத்தை காட்டுற மாதிரி இப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க. பாஸ்ட்டு ஓகே வந்துட்டாங்க. பாஸ்ட்டு பார்க்குற மாதிரி உட்காந்துப்பாங்க. பிரசங்கம் கேட்கும்போது இங்கே இருக்கும் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, அப்படியே ஒரு ரவுண்டு யூரோப், பெங்களூர், கோயம்பேடு, அப்படியே வரோம். பத்தியா இந்த பிரிட்ஜு கட்டினாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரிலையே. ஆமாம், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வீட்டில் ஒரே பிரச்சனை. அங்கே பிரசங்கம் போயிட்டு இருக்கும். கர்த்தர் ஒன்று பிரச்சனைகளை மாற்றுவார், தேவன் வார்த்தை. அங்கே வசனம் போயிடும். என்னன்னு தெரியலையா, அந்த பொம்பளை சரி கிடையாது, இந்த அத்தையை நம்பக்கூடாது, வட்டி காசு குத்துதான்னு தெரியலையே, பணம் அனுப்பிச்சான்னு தெரியலையே, டைம் நீ 4 வேறு ஆயிடுச்சு, தேதி குத்துதா தரலையே. ஆமாம், இந்த அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, எப்போ எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையே. போகும்போது வீட்டுக்கு போகும்போது 1/2 கிலோ கறி வாங்கி போகணும். அப்படி போனால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா கறி விற்கிறவங்க கட்டுக்கூடாது. ஜெபிப்போமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அப்படியே போய் பாஸ்டர் அல்லேலூயா பாஸ்டர் நிற்க முடியல பாஸ்டர், இப்படி ஒத்துருது, என்ன பிரசவம் பாஸ்டர். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவங்களோட பயன்படுத்தின விதத்தை சொல்லும் போது, உங்கள் மூலமாக நான் வார்த்தையை ஆசீர்வதிக்கப்பட்டேன், கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தின பிரயோஜனமாக இருக்கும்போது எல்லா பாஸ்டர்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானமாக இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீ டிபி அடித்து பிட் அடித்து நீ எழுதுறனா, நீ என்ன ஏமாத்தல, ஒன்று நீயே ஏமாத்தி
உன்னை நீயே ஏமாத்திக்கிற. அதே போலதான் பாஸ்டர் இன்னும் பிரசங்கம் பாஸ்டர் என்னன்னு சொல்லு தெரியாது. அதான் நான் கூட சொன்னேன்ல, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. 3 நாள் கன்வென்ஷன், 2வது நாள் கூட்டம் போகிறோம். அண்ணல் பறகுது கத்து. நான் நார்மலாகவே கத்துவேன். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் டமால் டமால் அப்படியே ஃபயர்ஃபுல்லாக அப்படியே கர்த்தர் வல்லமே அங்கே என்னை பயன்படுத்துகிறாரு. சூப்பராக இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் நானே கத்துவேன். எனக்கு நல்லா தெரியும். முன்னாடி ஒரு 2 ரோக்கு தள்ளி உட்காந்து எனக்கா தீர்மானமாட்டா அந்த அம்மா பாத்திரவே கூடாது. ரொம்ப டிஸ்டர்ப். உட்காந்து தூங்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியாது. கர்த்தர் ஒரு நாள் உங்களை பயன்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தும் போது நான் சொல்றது இமானெல்லாம் நீ சொன்னானே எரியுதுரா வயிறு உங்க முன்னாடி. உங்களுக்கு புரியாது. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஒரு என்னன்றது தெரியாது. உங்களை பயன்படுத்தும் போது, உங்களை நிற்க வைக்கும் போது உங்கள் ஸ்பிரிட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். யாராச்சும் எழுந்து நடந்தாங்கன்னா ஜாம் ஆகும். ஒரு மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ண நிற்போம். நீங்கள் பார்த்து அவ்வளோ கத்தி எல்லாரும் ஆமேன் 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 லே லூயா ஃபுல்லாக வெள்ளை அப்போ முடிஞ்சிச்சு எல்லாம். கன்வென்ஷன் முடிஞ்சு தீர்மானமாக இருந்தேன். இந்த கூப்பிட்டு ஆராதனையில் வார்த்தை கேட்காம என்ன நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னம்மா அது அப்படின்னு நான் அந்த அம்மா சரியான சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. நான் பேசலை. நான் கம்முன்னு ஆகிட்டேன். வந்து தள்ளு எல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு நின்றுன்ற தள்ளு பிள்ளைய பார்க்கட்டும். என்னது எல்லாரையும் தள்ளின்னு வருது இந்த அம்மா. தள்ளு 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 எங்களுக்கு தெரியும் பிள்ளைய தள்ளு. பாஸ்டரையா அன்னைக்கு சுகத்துக்காக கர்த்தர் வார்த்தை பேசினார். கை வை கை வையா கை வையா. எதுவுமே பேசல. அந்த அம்மாவே ஆரம்பிச்சோம். உட்கார முடியலையா தேவ பிரசன்னம் கிட்டுன்னு ஆயிட்டனாலாம். எனக்கு அடுத்து அந்த அம்மா கேள்வி கேட்கணுன்றதே மறந்துட்டேன். ஆமா ஒன்று எதுவும் கேட்கணும்னு நினைச்சேன்னு தெரில. ஹீலிங் இஸ் காட்ஸ் வில். சுகம் தேவனோட சித்தம். ஒரு வலி கால் நிற்க முடியும். 2 முட்டிக்கால் பிச்சு 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 புந்து. நீங்க தான் வந்து ஏய் வா எத்தனை வா அது எத்தனை என்ன பாட்டில் ஐயா கிட்ட கொடு. எனக்கு எவ்வளோ ஏன்னா அங்கே போய் நின்றுட்டேன். ஐயா தேங்க்ஸ் மேன் வாங்கிக்கினேன். எனக்கு கொடுத்தாங்க நினச்சி. அப்புறம் இல்லை உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க. இந்த எண்ணெயா இதுக்கு என்னத்தை ஜோம் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஜோம் பண்ணுங்கய்யா. எண்ணெயில் ஜோம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வல்லமே இறக்குங்க. அது உள்ள நல்லா இருக்கும். நான் அப்படியே வல்லமே இறக்கி விட்டு ஆளுக்கு 4 ட்ராப் வாயில சொட்டு மருந்து மாதிரி ஆளுக்கு இங்க பாஷம் இல்லையே. எண்ணெயில சுகம் இருக்குது. அது கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அந்த வார்த்தையை என்னன்ற வசனம் இருக்கு, என்ன பூசி ஜெபிக்கணும் இருக்கு. அதுக்கான வசனத்தை ஆதாரத்தோட தேவ நாம மயம்போடணும். சொல்றேன் கர்த்தரோட நாம மயம்போடணும். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எண்ணெயில அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்க ஜோம் பண்ணுங்க. இப்படி நிக்கிற எண்ணெய் வச்சு நான் ஜோம் பண்றது லைன்ல நிற்கிறாங்க. எனக்கு இந்த எண்ணெயை பார்க்குறேன், அந்த அம்மாவை பார்க்குறேன். எண்ணெயை போய் நான் ஏன்டா என் நிலமை என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் சொன்னேன் ஜபத்துக்கு எண்ணெய்க்கு ஜபம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பண்ணுறேன். கோச்சிக்கிச்சு கோச்சுக்கோ அது ஒன்றுக்காக மாற்றிக்க முடியாதுல்ல. கோச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் அவங்க பாஸ்ட் இருந்தார் ஜபம் அவர் வாங்கி என்ன
எனக்கு என்ன கூட அவர் என்ன பேச எண்ணெய் வச்சோம் எப்படி நிற்கிறேன். என்ன இது ஒன்னே பேசி இப்படி ஊற்றி சப்புன்னு இப்படி தலையில வச்சார். நான் முடிக்கிறேன். அந்த அடி நான் அடிச்சிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டேனேடா. அது வரையும் நல்லா இருந்து தூங்கி தூங்கி எழுந்து பட்டர் பிஸ்கெட் டீ, இதுக்கேற்ற மாதிரி ஜப்பம் முடிஞ்ச டீ பிஸ்கெட் தூங்கி எழுந்து பண்ணிட்டா. டீ பிஸ்கெட் கொடுத்து ஊச்சா பத்தி நாளைக்கு வா தூங்கி ஏந்திரி தள்ள இவ்வளோ ஊத்தி பட்டு நச்சா வழியில கத்தணும். ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இந்த கீ இப்போ இருக்குதுன்னு தரல, இப்போ எல்லாமே ரிமோட்டு ஆப்பில் வந்துச்சு பொம்மைங்க. அப்போ கீ குத்திச்சின்னு வச்சுக்கேன், சிங்க 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 சிங்கன்னு ஒரு குரங்கு இப்படி அச்சுன்னுக்கும், பார்த்துக்கிறீங்களா தெரில. அதுக்கு கீ குத்தி நின்றுடும், இப்படியே நிற்கும். திரும்பவும் கீ குத்துறேன், சின்ன தங்க தங்குது. இந்த மாதிரி கேட்டுட்டு பேசுனது வசனமாகிய விதை. கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், இன்றைக்கே சுகத்தை கொடுப்பார். கேட்கறது கிடையாது. நல்லா கேட்டு முடிச்சுட்டு இடுப்பு வலி, கால் வலி, அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எத்துனுவா. என்ன நடக்குது, கால் ஜிவு ஜிவுந்து கொடாயுது. அப்போ இதுதான் சிரிக்கிறது இருந்தாலும் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இந்த விதை கனி கொடுக்கல பாருங்களேன். கர்த்தரோட வார்த்தையை பேசும்போது நல்லா தூங்கி எழுந்து டீ காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் ஒரு 4 பேர்கிட்ட சொல்றது போராட்டையா, ஒரே போராட்டம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்னைக்கு ரசிக்கப்பட்டான், நீ என்னைக்கு ரசிக்கப்பட்டோம் தூங்கினே தான் இருக்கிற சபையில. இந்த விதை உங்களுக்குள்ளாய் ஆழமா போல இந்த விதை விதைக்கும் போது நீங்க வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல ஏதோ ஒன்று சொல்லுங்கிறாங்க. நம்ம வேலை என்ன, பாஸ்டர் கையில் குத்தி எண்ணெய் பாட்டில் குத்தி ஜம் பண்ண வந்துடலாம். எங்கள் வீட்டிலலாம் அப்போது இருந்துச்சு, இப்போ பண்ணுறதில்ல. நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து குடும்பமாக ஜாம் பண்ணி நடுவில் ஒரு டம்மர் இப்போ இல்லை, கர்த்தர் கிருபையில். அதுக்கு என்ன கருத்து வச்சுக்கிறாங்கன்னு தெரில. தண்ணி பாட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணியில் ஒரு 2-3 எண்ணெய் சொட்டை விடுவாங்க. சொட்டை விட்டு ஜபம் வந்து அது முடிச்சுட்டு ஜபத்துக்கு அந்த தண்ணிக்கு ஒரு ஜபம், ரத்தம் செய்யும் ஆளுக்கு ஒரு வாய்க்குள் லொட்டு. நிறைய பேர் குச்சிக்கிறீங்க பொழுதே, என்ன மாத்திரம் ஏமாத்திக்கிறாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இனி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா வசனத்தை கேட்காம எண்ணெயை குச்சிக்கின்னு தண்ணியை குச்சிக்கின்னு சுகர் ஏறிடும், கொலஸ்ட்ரால் ஏறிடும், திரும்ப அதுக்கு ஒரு கட்டு உடைக்கிற ஜபம் வந்துடக்கூடாது. இந்த விதை நீங்கள் வசனத்தை போதிக்கும் போது ஆழமாக நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இந்த வார்த்தை உங்களிடத்துல கனி கொடுக்கும். நீங்கள் கனியாக மாறுங்க. முதலாவது காரியம் பார்த்தோம், வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. 2வது காரியம் பார்க்கலாம். இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க பாரு, ஜோம் பண்ணலாம். நல்ல பிதாவே, அவங்களை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, உங்களுடைய கனிகளை நாங்கள் கனி கொடாதவர்களாய் அந்த ஃப்ளேவர் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய், உங்கள் நாமத்தின் மகிமைக்கென்று நிற்கிறவர்களாய் எங்களுக்கு இருக்க உதவி செய்யும். கர்த்தர் நீரே பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இந்த நாளில் நீர் என்னோடும் எங்களோடும் செய்த ஊழியத்திற்காக வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். போதும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி, இந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும் கொடாக்கூடியாய் பெருக செய்யும். எல்லா கணம், மகிமை, துதிப்புகள், ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.
சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் கிறிஸ்து இயேசு வருகை மற்றும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தாலே ஆமென்.